எதுக்கு என்ன பேசுறேன்? என்னடி பண்ணனே? என்ன பேசல இப்ப அவுத்து போட்டு காமிக்கிறீங்க. என்னது ஏன் வேணுக்கும் நான் அவுத்து போடுறேன்? அப்புறம் என்ன? உனக்கெல்லாம் இருக்கு நிக்குது. எனக்கு பாருடி எப்படி பைபாஸ் ரோடு மாதிரி. ஏய் ஜாக்கெட் போட்டு குத்தடி. எதுல குத்துறது? என்ன முடியா இருக்குங்க? இங்க புடி. கவுத்துல நிறைய முடி இருக்கு. வெக்கமல்ல உனக்கு? சி. அது வெக்கம் இருந்தா என்ன ஏன் உங்க பின்னாடி தர்றேன்? உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? எனக்கு ஒரு வாட்டி தான் ஆயிருக்கு. ஒரு வாட்டியோடயா? ஒரு வாட்டியோடாச்சா? ஒரு வாட்டியோட ஒரு வாட்டி தான் இருக்கு. ஒரு வாட்டியா? ஆயிருச்சா? எனக்கு ஆயிருச்சு. எத்தனை வாட்டி? எனக்கு 2 புருஷன். 2 புருஷனா? ஆமா. எப்படி சமாளிக்கிற? நாளைக்கு 11 மணிக்கு வீடியோ கால் பண்ணுவேன். எதுக்கு? சமாளிக்கிற காமிக்கிறேன். என்ன எங்க தம்பி ராத்திரி நேரத்துல வாசிக்காத. கச்சேரி கெடுத்து போடாதடா. அது பாரு டீன் 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 டீன். நீ அமைக்கிறாதப்பா அருண். நல்லா இருப்ப பல்ல பல்ல பொழந்துக்கு வெக்கமாயிரலாம. ஆமா. என்ன எங்கெங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க? எங்கெங்க கேட்டாங்க? என் காலழக பார்த்து புட்டு. நிறைய இருக்கு அவள்ட்ட என்ன தெரியல. மேல இருக்கு கீழ. கை கொடுத்தா இந்த வேலைக்கு வந்ததுக்கு நீ அந்த வேலைக்கு போலாம். எந்த வேலை? மயிரை புடுங்குற வேலைக்கு. நிறைய இருக்கு. நிறைய இருந்தா புடுங்குவியா? ஆமா. அப்ப அங்க எங்க வாத்தியார்ட்ட போ. ஏய் எதுக்கு? எம்கேஆர்ட்ட நிறைய இப்ப வெட்டிட்டாரு. என் காலழக பார்த்து புட்டு. கால பாரு கறி பண்ண டான்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. சி கால அது கரமா. கறி பண்ண டான்ஸ் வரமா? கண்ண கரேன்னு எப்படி இருக்கு? இதுல இருந்து கரண்ட் வந்துன்னு வெச்சுக்கவே. வந்திருக்க 4 பேத்துக்கு பீஸ் போயிடும். ஏய் எத்த தண்டி. பூரா திருப்பி செட்டாச்சே கிடக்கு. என் காலழக பார்த்து புட்டு. தபேலா காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா. இவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? ஆந்தங்குடி இளையராஜா கிட்ட வாசிக்கிறவங்க அப்படிதானே? அங்கே போறா கம்பி கிட்ட இருக்கதெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. சிறு வயதிலேயே நிறைய மேடைகள் சென்று வாசிச்சிருக்காரு. எப்படி எல்லாம் பேர் வாங்கி கொடுக்குறேன். ஆனா ஆளை பார்த்தீங்கன்னா விராலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல பானிபூரி விற்கிற ஆள் மாதிரியா இருப்பேன். அண்ணனா இருன்னு நீ வேற தம்பி நல்லா. ஏன்னா யாருக்கு வேணாலும் வாக்கப்படலாம். அந்த தவளைக்காரனுக்கு வாக்கப்படக்கூடாது. தமிழ்காரனுக்கு வாக்கப்பட்டா தொங்க போட்டு அடிப்பேன். சரி. பேடுக்காரனுக்கு வாக்கப்பட்டா நிக்க அடிப்பேன். கீழ்படுக்காரனுக்கு வாக்கப்பட்டா நிக்க படுக்க போட்டு தடவுவேன். சரி. நாகசரக்காரனுக்கு வாக்கப்பட்டா கையில முடிச்சு வாசிப்பாரு. சரி சரி. ஆனா அந்த தவளைக்காரனுக்கு மட்டும் வாக்கப்படக்கூடாது. எதுக்கு தான் அப்படி சொல்ற? இவராச்சும் மண்டு மண்டுன்னு அடிப்பாரு. சரி. இவன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணா அவன் தடவர மட்டும் தான் வேலை. தடவர மட்டும் தான். அப்படி தள்ளிட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு வாக்கப்பட்டோம்னு வச்சுக்க. சரி. ஒரு வருஷம் நம்ம குளிக்கலைனாலும் நம்ம மேல கவுச்சி அடிக்காது. ஏன் இப்படி சொல்ற? பான்ஸ் பவுடர் போட்டு தான் தடவுவேன். அடடடட. எங்கப்பா பவுடர் இல்லையா? தாதா இருக்கே. எங்க ஒரு தடவை போடு. அந்த அத கொட்டிட்டே தடவை. அப்பதான் நல்ல தடவை எதமா இருக்கு. சரி சரி. ஏன்னா எங்க ஒரு தடவு. ஏய் வா. கும். எப்படி சத்தம் கேக்குதுயா? ஏய் இவன் வாசிக்கிறேன். அத வாசிக்கிறேன். ஆனா அதனால அவனையும் மாட்டம்ட்டே. சரி. நான் மாட்டம்னு சொன்னதுக்கு என்னைய மாதிரி 2 பேரும் இடுப்பு ஆட்டுங்க பாப்போம். ஆட்டுங்க ஓடியாங்க. சுச்சுக்குட்டி பாபிட்டா ஆட்டுங்க தான். பொறுமை ஆட்டு. நான் மாட்டம்னு சுவேதா நேற்று மைய ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போனியா? அந்த சின்ன பிள்ளைங்க வெல்கம் டான்ஸ் ஆடும்ல இருந்தா என்ன ஆடுற? சரி நீ போய் இந்த இம்மிடிட்டா எல்லாம் நம்ம ரூம்ல படு. ஆமா நான் மாட்டம்னு சொன்னதுக்கு மைக் செட்டு காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா. அவன் காலையில போறான் தூக்கிக்கிட்டு. காலையில போறேன் கிண்டாங்க போட்டு குவாரில படுத்துறேன். கேட்டா மாப்பிள 31 நாள் வேலை அடிக்கறாங்க. வேலை? ஆமா. என்ன வேலை? எல்லா வேலையுமே. எல்லா வேலையும். அப்படி நீ படுத்துட்டே சாப்பிடலாம் நீ. அப்போ நீங்க 35 ஆளு மைக் செட் தானா? சரி அற்புதமான மைக் செட்னே. ஏன்னா மறக்கவே மாட்டேன். மைக் செட்டு சாப்பாடு ரொம்ப அருமையான சாப்பாடு. சோறா திருப்பி கைதுட்டுங்க. ஏன்னா பனி பதத்துல ஊறி போயிடும் எல்லாரும். நாங்களாச்சும் அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு தர நீங்க கிருன்னு இருக்கே அப்புறம் கரை அரிச்சிடும். ஆமா ஏன்னா மைக் செட்டுக்காருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன்.
என் ரெண்டாவது புருஷன் மைச்சிட்டு இருக்காருன்னு. என்ன சொல்ற? மயிரப்படுங்க சொல்றேன். போன மாசம் எனக்கு கால் உடைஞ்சு வச்சு. என்னடி இப்படி சொல்ற? கால் உடைஞ்சது நல்லதாண்டி. ஐயோ புருஷன் கால் உடைஞ்சது நல்லதுன்னு சொல்றியா நீ? எல்லாம் சும்மா இரு. உன் புருஷனுக்கு கால் உடைஞ்சா எப்படா உடையும் தெரியற. ஏன் தெரியுமா கால் உடையும் நல்லதுன்றே? ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பால், பழம், பாய், தலவாணி, பூவு, அப்புறம் வந்து தேன். ஓ முகர குடிய கெடுத்துட்டியாடி. என்ன தேன் எதுக்கு வைப்பாங்க? ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. நீ நோண்டி இரு. என்னடா அது கரெக்டா எங்கன போறணும் புடிங்கிருச்சு. தேன் எதுக்கு வைப்பாங்க? தேன் அப்பா உனக்கு வைக்கலையா? சேச்சிப்பிலாம் தேவையே இல்லை. கசடு கசடாக அள்ளிட்டு வந்துடும். எங்க நீங்க நாக்க நீட்டுக்க. நாக்கு இல்லை மொட்டை நாக்கு. எங்க நீ அப்ப வந்தவே பூரா அந்த குறிப்பு தானடா. எனக்கு மட்டும்தான் பெருசா இருக்கா? உங்களுக்கு தானே தெரியும். ஆமா நவீன நீட்டு ஊமை அவன் அத்தடி ஆனந்து அவன் ஊமை. எப்ப ஊமையா? இவன் கைலாசம் சொல்லி கொடுத்தானா? அவனை தவிர யாருக்கு நல்லா இருக்குது விடு. ஆமா ஏன்னா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன் புரிச்சு என்னன்னு தெரியுமா? என்ன வச்சிருந்தாரு? 850 பூக்க சிலை. என்ன சொல்ற? ஏய் மைச்சிருக்காரு ஒரு விளம்பரம் வேணாமா? 650 சீரியல் செட்டு, 8 இன்ச்சு பீக்கர், 16 இன்ச்சு பீக்கர், 2 ஆனைக்குட்டி பிள்ளிற மாதிரி, 2 முயல் தாவற மாதிரி, 2 மான்குட்டி ஓடுற மாதிரி, 2 பொம்பளை உலக்கில போட்டு அரிசிய. இவளற ஓங்கி தான குடிக்குற. இப்போ என்ன இப்போங்கற? ஏன்னா இந்த சீரியல் செட்லாம் ஜெனரேட்டர்ல தான் ஓடும். சரி. இந்த டீசர் நிறைய கிடக்கும்போது இந்த உலக்க வந்து ஓங்கி படி விங்கு 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 விங்குன்னு குத்தும். சரி. டீசல் அடியில போய் கசட அடைச்சவன அடைச்ச உடனே உலக்க ஏங்கி குத்தும். எப்படி? அதனால யாருக்குமே வாக்கப்படுறது இல்ல. புது கொள்கை பண்ண எடுத்திருக்கேன். என்னன்னு? தெருவுல இதெல்லாம் இருக்கேன். ஏய் நாளைக்கு ஊருக்கு போலாம்னு இருக்கேன். ஆமா இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணா? பாட்டு பண்ணா, டான்ஸ் ஆடுனா? பாட்டு பண்ணீங்களா? நல்ல பாடுவீரா? நல்ல பாடுவோம். அப்ப இந்த மாதிரி சின்ன போட்டியம்மா. என்ன பாட்டு? பாட்டு போட்டி. பாட்டு போட்டி. ஆமா இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்க நினைக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். போதுமனே 1 2 3 4 5 ஒரு 10 ஓகே ஓகேனே போதுமனே 10 பேருக்கு நன்றி. எத்தனை வாரு பொம்பளையால பூரா பாரு கண்ணத்துல கைய வச்சிருச்சு. ஐயோ ஹலோ அதாங்க தான் சொல்லிட்டேன்ல. நாங்க இப்போதான் அமைதிப்படணும். சரி ஓகே வேகமா பாடுங்க. சரி பாடவா? மனசு மயங்கும் மசத்தை புடுங்க போறியாங்கட்ட. என்ன பொம்பளைக்கு பொம்பளை மனசு மயங்க என்னடி பண்ண? இமயமலை. வேற பாடு பாடு. உன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? உங்க நெஞ்சுக்குள்ள இட்லி துணி ட்ரெஸ் மாத்தும் போது பூரா வெஞ்சன கணமா ஏந்தி போனீங்களே. என்ன ரோஸ் கலர் ப்ளூ கலர் அவளா? சரி இருக்கட்டும். வேற பாட்டு பாடு. சரி. கண்ணா என் சேலை கீழே கட்டு வந்து நசுக்கு கட்டரம் தான் கடிச்சு போட. அப்புறம் மேக்கப் ரூம்ல வெட்டக்கு ஒதுங்கி என்னடி பாரு பொம்பளை ஆள் மாதிரி இங்கிட்டு போய் பாடு. குறுக்கு சிரித்தவளே என் குடும்பத்தை கெடுத்தவளே. போச்சா? என்ன ஊக்கு போச்சு? எல்லா ஊக்குமே மொட்டையாதான் கிடக்கு. ஆமா வேற பாடு பாடு. என் ஊரு தூத்துக்குடி, நந்தாரி சாத்துக்குடி, ஊத்திக்குடி மாமா. ஏ சூ 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 சொப்பன சுந்தரி நீ தானே. ஏ சொப்பன லோகத்தின் தேந்தானே. ஏ சொப்பன சுந்தரி நீ தானே. ஏ சொப்பன லோகத்தின் தேந்தானே. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க. பாவடையில் கக்கூஸ் கட்டவா பெண்டுகும். என்னது? எந்த நண்டி 82 பாயிண்ட். எங்கடி கொடை எடுத்துட்டு வந்தியா? இந்த இருக்கு. இந்த வை இடுப்புல பாடுறேன் இப்ப. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. என்ன ஆடிட்டு வர? நீ இப்பதான் அடிச்சு வெறுங்கொடமா இருக்க விட்டு காலை இழுக்கு. எவ்வளவு அழகா பொம்பளை அழுத்தம் இடுப்புல கொடை வச்சு எவ்வளவு அழகா நடந்து வருவாங்க. அந்த மாதிரி நடந்து வா. அழகாவா? ஓகேவா? நான் பாடுறேன். தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. மசத்தை புடுங்குது. ஏய் யாண்டி இந்த குடமே கிடைக்காம மைக் செட்டுக்காரர் எருத்துக்கு ஊத்துற தண்ணி வச்சிருக்காரு. அதை கீழே ஊத்தி எடுத்து வரேன். அப்புறம் என்ன தண்ணி கூட எடுத்தா எவ்வளவு ரப்படி உனக்கு? என்னடி பாரு. வேற பாட்டு பாரு. பாடவா?
வாங்கய்யா வாங்க இதோ சிந்த. ஆமா